வணக்கம் நண்பர்களே, நான் வெங்கடேசன். நம்ம பாரம்பரியமாக நம் முன்னோர்கள் உணவை பாதுகாப்பதற்காக பல விஷயங்களை பதப்படுத்தாங்க. உதாரணத்துக்கு தானியங்களை அரைக்கிறது, அதை உப்பு போட்டு காய வைக்கிறது, உலர்த்தி எடுத்து முக்கியமான இடங்களில் எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பது போன்ற பல பதப்படுத்தல் விஷயமாக நாம் பார்த்துருக்கோம். அதனால் பெரிய அளவுக்கு உண்டான ஆரோக்கிய பிரச்சனை இருந்ததாக நமக்கு ஒன்றும் தெரியலை இதுவரையில். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அதே உணவு பதப்படுத்தலினுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. அது எதற்காக பதப்படுத்தப்படுது அப்படின்னா, அது சந்தையில் அந்த பொருள் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருப்பதற்காகவும் விற்பதற்காகவும் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உணவு பதப்படுத்தல் அப்படிங்கிறது அது இல்லாமல் இது இந்த பைகளில் அடைக்கப்பட்ட மற்றும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட உணவுகள் நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய கலாச்சார மாற்றத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது இந்த நேரத்தில். அதே நேரத்தில் இந்த மாற்றியமைக்கப்பட்ட இந்த உணவு முறை என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னா, மருத்துவர் கு சிவராமன் ஒரு காணொளியில் சொல்லியிருப்பார், உணவுகளில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதில் வரக்கூடிய நிறங்களின் மூலமாக முதலில் அவர்கள் தே கன்சியூம் பை கலர்ஸ், நிறத்தின் மூலமாகவே அந்த உணவு அவர்களுக்கு அந்த சாப்பிடக்கூடிய உணவை தூண்டுவது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். அது இல்லாமல் இது விநியோகிக்கும் முறையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. நம்ம ஒரு பொருளை கடைகளில் போய் வாங்கும்போது இவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உணவை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம எடை போடுவது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். அப்படிங்கும்போது எவ்வளவு தேவை என்பதை விட வாங்கினதனுடைய விலையை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் சுமார் 5000 விதமான ரசாயனங்களை கலப்பதாக பல அறிக்கைகள் சொல்லுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பொதுவாக எந்த உணவு பாதுகாப்பு அமைப்புகளும் இதை தேவையான அளவு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருந்தாலும், இது போன்ற 5000 விதமான ரசாயனங்களை கலக்கக்கூடிய பல பொருட்களில் அந்த நிறுவனங்கள் தான் அதை டெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து வேறு வெளியே எடுத்தும் கொடுத்து டெஸ்டிங் பண்ணி அதற்கு உண்டான விஷயங்களை செய்வதில்லைங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொற்று ஏற்படாமல் பரவாத நோய்களாக நம்ம பார்க்கக்கூடியது. முக்கியமாக இதயம் சார்ந்த, நீரிழிவு போன்ற நோய்களும் இந்த மாதிரியான நோய்களை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணியாக இன்றைக்கி பைகளில் அடைக்கப்பட்ட மற்றும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட உணவுகள் முக்கியமான காரணியாக இருக்குதுங்கிறது தொடர்ச்சியாக பல நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பைகளில் அடைக்கப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸிங் சொல்கிறாங்க, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன உருவாக்கி இருக்குதுன்னா, திரும்ப திரும்ப அதையே உண்ண வேண்டும் என்ற அந்த ஆவலை தூண்டுவது, கிட்டத்தட்ட ஒரு அடிக்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகிறது. அதாவது அதற்கு அந்த உணவை சாப்பிடுவதற்கு உண்டான ஒரு அடிமை மனநிலையும், கிரேவிங் ஃபார் ஃபுட்னு சொல்லுவாங்க, ரொம்பவும் வெறித்தனமாக அதன் மீது ஆர்வப்படுவது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய சூழலில் நம்மை சுற்றிய பகுதிகளில் குழந்தைகள் எந்த அளவுக்கு கிரேவிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அது வேணும் கட்டாயப்படுத்தி வேண்டும் என்று வாங்கி அடம்பிடித்து சாப்பிடக்கூடிய அந்த சூழலை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சமீப காலமாக இப்போ உருவாகக்கூடிய ஒரு கலாச்சாரம் பார்த்திங்கன்னா, இந்த பேக்கரி அப்படிங்கிறது ஒன்று அதிகமாக உருவாகிருக்கு. அதில் ஆரோக்கியமான உணவுகளும் கிடைக்குது, ஆரோக்கியமற்ற உணவுகளும் கிடைக்குதுங்கிறத எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பேக்கரிக்கு போய் அப்படி ஒரு பழக்கம்லாம் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை பேக்கரிக்கு அழைத்து சென்று அதில் இருக்கக்கூடிய பதப்படுத்த உணவுகளை முதல்ல அவர்களை பழக்கிறதே பெற்றோர்களாக மாறுவதுங்கிறதா இதில் மிகவும் வருந்தத்தக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்குறோம். பல தன்னார்வ அமைப்புகளும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் எடுத்துக்கொண்ட இந்த ஆய்வில் அவர்கள் நாம் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்ட இந்த ஆய்வு பார்த்திங்கன்னா, 432 வகையான எளிமைப்படுத்தப்பட்ட அல்லது கன்வீனியன்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லதுனா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இது போன்ற உணவு பொருட்களை எடுத்து அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அதில் என்னென்ன பொருட்களை அவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இட்லி பொடி கிடைக்குது கடையில், அதே மாதிரி கஞ்சி, நம்ம கஞ்சின்னு சொல்லுவோம், சூப்புன்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது,
குளிர்பானங்கள், பெவரேஜஸ் என்று சொல்லப்படக்கூடிய குளிர்பானங்கள், சிப்ஸு வந்து பஃப்டு ஐட்டம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பொரித்த நல்லா உப்புன மாதிரி வந்து நல்லா பொரித்து நன்றாக மென்மையாக இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை பார்க்குறோம். அதே மாதிரியான வந்து நுகர்வதற்கு மிகவும் தயாரான உணவாக பல உணவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் அதை வந்து இந்த ஆய்வுக்கு வந்து அவங்க உட்படுத்தியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பது உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் அமைப்பு இந்தியாவில் இருக்குது. அந்த அமைப்பு சில வழிவகைகளை வந்து உணவை எப்படி பதப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அதற்கு எப்படிப்பட்ட லேபிளிங் மேலே எந்த மாதிரியான தகவல்களை குறிப்புகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பல வழிவகைகளை கொடுத்துருக்கு. பாய்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு முன்பக்கமாகவோ அல்லது பின்பக்கமாகவோ சில குறிப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷனல் லைட் டிராஃபிக் சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான நிறங்களை கொடுத்து அதன் அடிப்படையில் அதில் எவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது, அதில் எவ்வளோ கலோரிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெட் கலர் கொடுத்தா அதில் வந்து அதிகமான கலோரிகளும், அதே மாதிரி வந்து ஆம்பர் கலர் என்று சொல்வார்கள், மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குறியீடு இருந்தால் வந்து ஓரளவுக்கு குறைவான வந்து கலோரிகள் இருப்பதாகவும், அதே போல் பச்சை நிறம் கொடுக்கப்பட்டால் வந்து ரொம்பவும் குறைவான சர்க்கரை சத்தோ அல்லது வந்து கலோரி வேல்யூவோ இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படுது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இதை வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஹெல்த்தி அண்டு மாடரேட்லி ஹெல்த்தி என்று சொல்லப்படக்கூடிய ஆரோக்கியமான அல்லது ஓரளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளாக இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லப்படக்கூடிய உணவுகளில் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்று சொல்வார்கள், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, சோடியம் மற்றும் புரோட்டீன் ஆகிய முக்கியமான பொருட்களாக நம்ம உணவுப் பொருட்களில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களில் எது அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிற அந்த அளவின் அடிப்படையில் அது வந்து தரப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆரோக்கியம் உள்ள அல்லது ஓரளவுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகளில் 70% என்பது கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படக்கூடிய சர்க்கரை சத்தாகவும், அதே போல் பொரிக்கப்பட்ட உணவுகளில் வந்து 47% வந்து கொழுப்பு கொண்டதாகவும், வெறும் 15% கொண்ட உணவுகளாக வந்து புரோட்டீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவுப் பொருள் கொண்டதாகவும் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கலோரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான சக்தியை அளிக்கக்கூடிய அந்த எனர்ஜி, சக்தியினுடைய அளவை வந்து ஆங்கிலத்தில் வந்து அறிவியல் பூர்வமாக கலோரி என்று சொல்கிறார்கள். இதன் மூலமாக அதை வந்து பட்டியல் படுத்தணும் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருக்குங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியை நம்ம பார்க்குறோம். குளிர்பானம் அல்லது பெவரேஜஸ் என்று சொல்லுவாங்க, ரீஃப்ரெஷ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு 100 கிராமுக்கும் 35 கிராம்லேருந்து 95 கிராம் வரையில் ஒவ்வொரு 100 கிராமுக்கும் அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து அதிகமாக இருப்பதாகவும், அதே போல் பொரிக்கப்பட்ட இந்த பஃப்டு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28லேருந்து கூடுதல் குறைவாக 7.5 கிராம் வரையில் ஒவ்வொரு 100 கிராமுக்கும் அதில் வந்து கொழுப்பு சத்து இருப்பதாக ஒரு அறிக்கை சொல்லுது. இதில் அதிகமாக இருப்பது என்பது வந்து சர்க்கரை சத்து என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இதில் என்னென்னா சூப் வகைகள் என்று சொல்லப்படக்கூடிய உணவுப் பொருட்களில் அதிகமான அளவு உப்பு, அதாவது சோடியம் அதிகமான அளவு இருப்பதாக அதே ஆய்வு சொல்லுது. சில சிற்றுண்டி வகைகளில் அதிகமான நார்ச்சத்து இருப்பதாகவும் ஒரு ஆய்வு சொல்லுது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் அது பல வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் புரதம், சர்க்கரை, கொழுப்பு ஆகிய சக்தியினுடைய அளவு ஒரு பரிமாறுதலுக்கு, அதாவது ஒரு சர்விங்குக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டயட்ரி அலவன்ஸ் பர் சர்விங் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அமைப்பு வழிகாட்டியிருக்கு. ஆனால் அது போன்ற விஷயங்கள் பல பொருட்களில் அந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக இல்லை என்பது தான் இப்போ நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். உணவு பாதுகாப்பு ஆர்வலர்களும் பல ஆய்வாளர்களும் வெளியிடக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா,
நாம் வந்து பெறக்கூடிய அந்த பாக்கெட்டினுடைய முன்புறம் அதிகமான உப்பு, அதிகமான சர்க்கரை அல்லது அதிகமான கொழுப்பு உள்ள பொருள் என்று குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி குறிப்பிடுதல்ங்கிறது தற்போதைக்கு பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி அந்த பேக்கிங்கில் லேபிள் கொடுக்கறதன் மூலமாக நீரிழிவு நோயாளிகள் அதிக சர்க்கரை உள்ள பொருட்களை தவிர்க்க முடியும். அதே போல் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதிக உப்பு இருக்கக்கூடிய பொருட்களை தவிர்ப்பதுங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. 2022 2023 ஆண்டுகள்லாம் எடுக்கக்கூடிய ஆய்வுகள் ஒவ்வொரு குடும்பமும் அவர்கள் எவ்வளோ செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வை நடத்தும் போது அதில் துரித உணவு அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்காக செலவு செய்யும் அளவு என்பது அதிகரித்திருப்பதாக ஒரு அறிக்கை சொல்லுது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து குளிர்பானங்களாக இருக்கலாம், அது புத்துணர்ச்சி பானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பானங்களாக இருக்கலாம், பாட்டிலில் அடைக்கப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி காகித பையில் அடைக்கப்பட்ட பொருட்களும் இருக்கலாம். இது போன்ற இந்த சூழலில் அந்த லேபிளிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. 56.4% நோய்கள் மோசமான உணவு பழக்கத்தால் வருகிறது, ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ணுவதால் வருகிறது அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்ல வருது. அப்படிங்கும்போது இது போன்ற ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா, தொற்றற்ற வியாதி என்று சொல்லப்படக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நம்ம உடம்புல உருவாக்குது அப்படிங்கிறதையும், மற்ற அதிகமான ரசாயனங்கள் இருக்கக்கூடிய பொருட்களை உண்ணுவதன் மூலமாக ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது வந்து கல்லீரலில் அதிகமான கொழுப்பு உருவாகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு சமீப காலமாக உருவாகி கொண்டு இருக்கிறது, அதையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான லேபிளிங் கொடுப்பதன் மூலமாக இது போன்ற பிரச்சனைகளை ஓரளவுக்கு தவிர்த்து விட முடியும் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, 2 முக்கியமான விஷயங்கள். பொதுவாக நாம் வாங்கக்கூடிய பொருட்களில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி அதில் லேபிளிங்கை நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதை நாம் வந்து உடனடியாக அதை கவனிப்பது என்ற ஒன்றும், இரண்டாவது அதிகமாக பதப்படுத்தப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாகவும் நம்மால் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும், இப்போது வரக்கூடிய பல்வேறுபட்ட நோய்களை தடுத்து விட முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய கருத்தும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நான் வரவேற்கிறேன். அது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் வெங்கடேசன். நன்றி.